தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அண்மை செய்தி. ஆகஸ்ட் 2ஆம் தேதி மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது இவருடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கு மதிமுக கட்சியிலிருந்து ஆதரவு கிடைத்திருக்கிறதா? இவருடைய உண்ணாவிரத போராட்டத்திற்கான நோக்கம் என்ன, அல்லது இவரே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள்? மதிமுகவுல உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக மல்லை சத்யா ஒரு நாள் உண்ணாவிரதத்தை முன்னெடுக்க போறதா சொல்லியிருக்காரு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னை சிவானந்தா சாலையில அந்த உண்ணாவிரதம் நடைபெறும் அப்படின்னு மல்லை சத்யா அறிவிச்சிருக்காரு. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோவுக்கும் மல்லை சத்யாவுக்கும் இடையே ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறது நீடிச்சு வருது. சமீபத்துல கூட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மல்லை சத்யாவை பார்த்து துரோகி அப்படின்னு பேசியிருந்தாரு. இதற்கு மல்லை சத்யா ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. குறிப்பா வேற ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்திருந்தா நான் ஏற்றிருப்பேன், ஆனா வைகோ தன்னை பார்த்து துரோகின்னு சொன்னதை என்னால தாங்கிக்க முடியல, 5 நாளா தூங்கல அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சந்தித்து கொடுத்த நேர்காணல்ல கூட மல்லை சத்யா தண்ணீர் மல்க பேசியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் மதிமுகவுல உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் 32 ஆண்டுகளா பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தனக்கு துரோகி என்று சொல்லி தன்னை சிறுமைப்படுத்தியதற்கு நாட்டு மக்களிடம் நீதி கேட்டும் சிவானந்தா சாலையில ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க போறதா மல்லை சத்யா அறிவிச்சிருக்காரு. இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கேட்டு காவல்துறையிடமும் மனு கொடுத்திருக்காரு. இது முழுக்க முழுக்க மல்லை சத்யா முன்னெடுக்கக்கூடிய ஒரு உண்ணாவிரதமாக இருக்கிறது. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.